வணக்கம். இன்னைக்கு நம்ம பிஜிடிஆர்பி ஹிஸ்ட்ரி இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் பார்க்க போகிறோம். பிஜிடிஆர்பி ஹிஸ்ட்ரி டெஸ்ட் பேட்ச் அண்ட் டெலகிராம் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். இன்ட்ரெஸ்ட் இருக்கவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் கொஷின், தாய்க்கு எழுதிய கடிதங்கள் என்ற நூலை எழுதியவர் யார்? தாய்க்கு எழுதிய கடிதங்கள் என்ற நூலை எழுதியவர் யார்? சரியான விடை டப்ரின் பிரபு. செகண்ட் கொஷின், ஏக வீரன் என்று அழைக்கப்படுபவர் யார்? ஏக வீரன் என்று அழைக்கப்படுபவர் யார்? சரியான விடை வருகுண பாண்டியன். தேர்ட் கொஷின், சங்கீத சுதா என்ற நூலை எழுதியவர் யார்? சங்கீத சுதா என்ற நூலை எழுதியவர் யார்? சரியான விடை ரகுநாத நாயக்கர். ஃபோர்த் கொஷின், முதல் வட்டமேசை மாநாட்டில் கலந்து கொண்ட இந்திய பிரதிநிதிகளின் எண்ணிக்கை. முதல் வட்டமேசை மாநாட்டில் கலந்து கொண்ட இந்திய பிரதிநிதிகளின் எண்ணிக்கை. சரியான விடை 89 பிரதிநிதிகள். ஃபிஃப்த் கொஷின், கிழக்கிந்திய கம்பெனியின் கல்விக் கொள்கையின் முதல் நோக்கத்தை நிறைவேற்றியவர் யார்? கிழக்கிந்திய கம்பெனியின் கல்விக் கொள்கையின் முதல் நோக்கத்தை நிறைவேற்றியவர் யார்? சரியான விடை வாரன் ஹேஸ்டிங்ஸ் பிரபு. சிக்ஸ்த் கொஷின், இந்திய துணைக்கண்டத்தின் அரசியல் ஒற்றுமை பற்றி சிந்தித்த முதல் சுல்தான் யார்? இந்திய துணைக்கண்டத்தின் அரசியல் ஒற்றுமை பற்றி சிந்தித்த முதல் சுல்தான் யார்? சரியான விடை முகமது பின் துக்ளக். செவன்த் கொஷின், மதுரை மீனாட்சி அம்மன் கோவில் தூண்களுக்கு தங்க கவசம் அமைத்தவர் யார்? மதுரை மீனாட்சி அம்மன் கோவில் தூண்களுக்கு தங்க கவசம் அமைத்தவர் யார்? சரியான விடை ரகுநாத நாயக்கர். எய்த் கொஷின், ரோமானிய பிராமணர் என்று அழைக்கப்படுபவர் யார்? ரோமானிய பிராமணர் என்று அழைக்கப்படுபவர் யார்? சரியான விடை ராபர்ட் டி நோபிலி. நைன்த் கொஷின், யாருடைய ஆட்சி காலம் தமிழ்நாட்டில் கிறிஸ்துவர்களின் பொற்காலம் என்று அழைக்கப்படுகிறது? யாருடைய ஆட்சி காலம் தமிழ்நாட்டில் கிறிஸ்துவர்களின் பொற்காலம் என்று அழைக்கப்படுகிறது? சரியான விடை நாயக்கர்கள் ஆட்சி காலம். டென்த் கொஷின், சிம்லாவில் கல்வியாளர் மாநாட்டை கூட்டியவர் யார்? சிம்லாவில் கல்வியாளர் மாநாட்டை கூட்டியவர் யார்? சரியான விடை கர்சன் பிரபு. 11th கொஷின், முதலாம் பாண்டிய பேரரசு வீழ்ச்சி அடைவதற்கு காரணமாக இருந்த போர் எது? முதலாம் பாண்டிய பேரரசு வீழ்ச்சி அடைவதற்கு காரணமாக இருந்த போர் எது? சரியான விடை தெல்லாரு போர். 12th கொஷின், சிவ தத்துவ விவேகம் என்ற நூலை எழுதியவர் யார்? சிவ தத்துவ விவேகம் என்ற நூலை எழுதியவர் யார்? சரியான விடை அப்பைய தீட்சிதர். கொஷின், சங்கீத சுதா என்ற நூல் எந்த மொழியில் எழுதப்பட்டது? சங்கீத சுதா என்ற நூல் எந்த மொழியில் எழுதப்பட்டது? சரியான விடை சமஸ்கிருதம் அல்லது வடமொழி. 14th கொஷின், உபதேச சல்லாபம் என்ற நூலை எழுதியவர் யார்? உபதேச சல்லாபம் என்ற நூலை எழுதியவர் யார்? சரியான விடை ராபர்ட் டி நோபிலி. 15th கொஷின், சிவில் அதிகாரத்துக்கு அடங்கியே இராணுவ அதிகாரம் இருக்க வேண்டும் என்று கூறியவர் யார்? சிவில் அதிகாரத்துக்கு அடங்கியே இராணுவ அதிகாரம் இருக்க வேண்டும் என்று கூறியவர் யார்? சரியான விடை கர்சன் பிரபு. 16th கொஷின், சிவப்பிரகாச பெருந்திரட்டு என்ற தொகுப்பு நூலை எழுதியவர் யார்?
சிவப்பிரகாச பெருந்திரட்டு என்ற தொகுப்பு நூலை எழுதியவர் யார்? சரியான விடை சொரூபானந்த தத்துவராயர். 17th கொஸ்டின். விவசாயத்தில் அறிவியல் அணுகுமுறையை அறிமுகம் செய்தவர் யார்? விவசாயத்தில் அறிவியல் அணுகுமுறையை அறிமுகம் செய்தவர் யார்? சரியான விடை முகமது பின் துக்ளக். 18th கொஸ்டின். இந்தியாவில் வேளாண்மை சீர்திருத்தம் என்ற நூல் வெளியான ஆண்டு? இந்தியாவில் வேளாண்மை சீர்திருத்தம் என்ற நூல் வெளியான ஆண்டு? சரியான விடை 1879. 19th கொஸ்டின். மதுரை மீனாட்சி அம்மன் கோவில் கோபுரங்களின் எண்ணிக்கை? மதுரை மீனாட்சி அம்மன் கோவில் கோபுரங்களின் எண்ணிக்கை? சரியான விடை 12 கோபுரங்கள். கொஸ்டின் நம்பர் 20. யாருடைய அரண்மனை நூலகம் சரஸ்வதி மஹால் நூலகமாக விரிவுபடுத்தப்பட்டது? யாருடைய அரண்மனை நூலகம் சரஸ்வதி மஹால் நூலகமாக விரிவுபடுத்தப்பட்டது? சரியான விடை ரகுநாத நாயக்கர்.